இன்னைக்கு வீடியோவில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1 6 வீடியோஸாக 6 பார்ட்டாக பிரித்து முடிச்சாச்சு. இப்போ யூனிட் 2 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், அதில் ஆடிட்டிங், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆடிட்டிங், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஐஎஃப்ஆர்எஸ், அப்புறமா இந்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் லாஸ்ட் 5 கொஷின்ஸில் யூசிஜி நெட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸையும் பார்க்க போகிறோம். ஆடிட்டிங்கில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், ஆடிட் ப்ரோக்ராம், வவுச்சிங், வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆடிட் ரிப்போர்ட், காஸ்ட் ஆடிட், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட், எனர்ஜி ஆடிட், என்விரான்மெண்டல் ஆடிட், சிஸ்டம் ஆடிட், சேஃப்டி ஆடிட், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஆடிட்டிங். ஆடிட்டிங் அப்படின்றது என்னென்னா ஒரு என்டர்பிரைஸஸோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்டர் பண்ணி இருக்கிற டேட்டா, ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்குரிய டாக்குமெண்ட்டை சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமினேஷன் ஆர் ஆடிட் பண்ணுறது தான் ஆடிட்டிங். ஆடிட்டிங் அப்போது பிஃபோர் ஆடிட்டர் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு டேட்டா அண்ட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை எவலுவேட் பண்ணி அந்த எவலுவேஷனை பேஸ் பண்ணி அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை ஆடிட்டர் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறது தான் ஆடிட் அப்படின்னு ICAI இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடிட் அப்படின்றது என்னது? எக்ஸாமினேஷன். ஒரு கம்பெனியோட இருக்கிற எல்லா டேட்டாஸையும் அவங்க என்னெல்லாம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்டையர் டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி அந்த வெரிஃபை பண்ணதுக்குரிய ரிப்போர்ட்டை, ஒப்பீனியனை, ஒரு ரிப்போர்ட்டை ஆடிட்டர் சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ஆடிட்டிங். தென் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டிங் என்ன ஸ்கோப்லாம் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ரியலபிளாக சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணி அவரோட சாட்டிஸ்ஃபைடு ஒப்பீனியனை, யார் ஆடிட்டரோட சாட்டிஸ்ஃபைடு ஒப்பீனியனை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு என்டர்பிரைசஸில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஆடிட்டில் கவர் ஆகிருக்கும். ஆடிட்டரோட ஒப்பீனியன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராப்பர் டிஸ்க்ளோஸ் பண்ணி அதில் இருந்து ஒப்பீனியனை அவர் ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் இட் ஹாஸ் எனி எரர் எது இருந்ததுன்னா ஆடிட்டர் வந்து அன்குவாலிஃபைட் சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியனை ஃபுல்ஃபில் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவரால் ரிப்போர்ட் தர முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஆடிட்டுக்குரிய ஸ்கோப்ஸ். 6 எசென்சியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப், சப்ஜெக்ட் மேட்டர், எவிடன்ஸ், எக்ஸ்டாப்ளிஷ்ட் க்ரைட்டீரியா, ஒப்பீனியன். இது வந்து ஆடிட்டிங்கோட 6 எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். அப்ஜெக்டிவ், 3 டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. மெயின் அப்ஜெக்டிவ், செகண்டரி அப்ஜெக்டிவ், ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ். மெயின் அப்ஜெக்டிவில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஆடிட் பண்ணுறது மூலமாக சிஸ்டமேட்டிக் இன்டர்னல் செக் கண்டினியூஸாக இருக்கும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட அர்த்தமெட்டிக் அக்யூரஸியை செக் பண்ண முடியும். கேபிட்டல் ரெவென்யூ டிரான்சாக்ஷனாக வந்து ப்ராப்பராக இருக்க முடியும். ஆடிட்டிங் வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுனால அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ தான் அசட்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இட்ஸ் அ மெயின் அப்ஜெக்டிவ். செகண்டரி அப்ஜெக்டிவ் வந்து ஸ்டாக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத வேல்யூ பண்ண முடியும். எரர் அண்ட் ஃப்ராடை குறைக்க முடியும். இப்போ அந்த கம்பெனியில் ஆடிட்டிங் கண்டினியூஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எரர் கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுக்காண்டி அவங்க எரர் அண்ட் ஃப்ராட் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செகண்டரி அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் அப்படின்றது என்னென்னா ஒரு மாரல் செக் அங்கே இருக்கும். மாரல் செக் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக ஆடிட் பண்ணுறது மூலமாக கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு மாரலாக இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஒரு கம்பெனிஸோட ஆக்ட் படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கம்பெனி ஆக்ட்ஸ் படி இந்த ஸ்பெசிஃபிக்காக ஆடிட்டிங் நடக்கிறது மூலமாக ஒரு ட்ரஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் சரி கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இதுதான் அப்ஜெக்டிவ். Then auditing principles, integrity, fair presentation, due professional care, coefficiently, independence, evidence based approach, இது எல்லாமே auditing ஓட principles இருக்குது.
டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ். சம் ஆஃப் த எரர்ஸ் இருக்கு. எரர் ஆஃப் ஒமிஷன். எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்றது என்னன்னா டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணாம ஒமிட் பண்றது. அன்னைக்கு ஒரு 5 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா ஒரு 4 டிரான்சாக்ஷனை மட்டும் எழுதிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் எழுதாம விட்டுறலாம். அதான் எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்றது என்னன்னா 1500 ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக 5100 சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எரர் மூலமா கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட்ல பேலன்ஸ் பண்ண முடியாது. கிளரிக்கல் எரர் அப்படின்றது என்னன்னா ராங் சைடு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறது. ஒரு சேல்ஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணாமல் டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து கிளரிக்கல் எரர் வந்துடும். தென் எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது என்னன்னா அக்கௌண்டிங்குரிய ஃபார்மேட். நம்ம கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க அக்கௌண்ட்ஸ் என்ட்ரு பண்ணியிருந்தாலுமே என்னாகும், பேலன்ஸ் பண்ண முடியாது. அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக எரர் வரதான் செய்யும். தென் காம்பன்சேஷன் எரர். இப்போ கிளரிக்கல் எரரில் விட்டுட்டாங்க. இப்போ 1500க்கு பதிலாக எரர் ஆஃப் கமிஷனில் 5100 வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் அவங்களோட பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்பயுமே என்னாகும், அக்கௌண்ட்ஸில் வந்து கணக்கு தப்பாக தான் வரும். ஸோ இந்த எரர் எல்லாம் முன்னாடியே டிடெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஆடிட்டிங் மூலமாக. தென் டிடக்ஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட். ஃப்ராட் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். எம்ப்ளாயீஸ்லேருந்தும் நடக்கலாம், மேனேஜ்மெண்ட்ஸ்லையும் இருக்கலாம். எம்ப்ளாயீஸ்லேருந்து கேஷ் மிஸ் அப்ராப்ரியேஷன், குட்ஸ் மிஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் ஆடிட்டிங் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸில் ஏதாவது ப்ராஃபிட்டை கூடையோ குறைச்சோ மேனிப்புலேட் பண்ணியிருந்தாலும் ஆடிட்டிங் மூலமாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஆடிட்டிங் வந்து எரரையும் ஃப்ராடையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிவெண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் advantages of auditing. 3 types of advantages இருக்கு. on the business, on the owner, on the outsiders. on the businessல என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபேர் வியூ இருக்கும். எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கிடைக்கும். ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கிடைக்கும். செக் ஆஃப் எம்ப்ளாயீஸை செக் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்பியூட்ஸ் இருக்காது. டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ரீசால்வ் ஆகிக்கிறோம் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கிறதுனால. கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு லோனு, டிசிஷன் மேக்கிங், குட்வில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமேவும் பிஸ்னஸுக்கு ஆடிட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அந்த ஓனர்ஸ்க்கு வந்து சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர், ஷேர் ஹோல்டர்ஸ், ட்ரஸ்டீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னது கண்டிப்பாக ஆடிட்டிங் அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆடிட்டிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஸ்டேஷனரி ஆடிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குட்வில் இருக்கும். ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். கம்பெனிக்குள்ளே எந்த ஃப்ராடு எரர்ஸ் நடக்காமல் இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். அவுட் சைடர்ஸ், கிரெடிட்டார்ஸ், பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸ்டேச்சுரி அத்தாரிட்டிஸ், ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஆடிட்டிங் நடக்கிறது மூலமாக அந்த கம்பெனியில் எந்த ஃப்ராடு இருக்காது, அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்கா, குறைஞ்சிருக்கா, எப்படியெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியில் அவங்க நம்பி என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கிரெடிட்டும் வாங்கிக்கலாம். பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம லோன் கெட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆடிட்டிங். தென் ஆடிட்டருக்கு அப்படின்ட்டு அவருக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆடிட்டர் என்ன பண்ண முடியும், ஆடிட்டிங் பண்ண முடியும். அவரோட குவாலிஃபிகேஷனை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டேச்சுரரி குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் குவாலிஃபிகேஷன். ஸ்டேச்சுரரி குவாலிஃபிகேஷனில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்டட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக்ட் 1949 படி ஆடிட்டர் மஸ்ட் டு பாஸ் சிஏ எக்ஸாமினேஷன், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து ICAI கண்டக்ட் பண்ணதாக இருக்கணும். இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண எக்ஸாமாக இருக்கணும். அதில் அவங்க பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவர் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியும். தென் அவர் வந்து அசோசியேட் மெம்பராக இருக்கணும். எதில் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆடிட்டர் அதில் அசோசியேட் மெம்பராக இருக்கணும். அதில் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸ்டேச்சுரரி ஆடிட்டர் பண்ணும்போது அவர் இந்தியாவில் 5 இயர்ஸ் கண்டினியூஸாக ஆடிட்டிங் ப்ராக்டிஸில் இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். தென் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்
என்னெல்லாம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆடிட்டருக்கு வந்து கண்டிப்பாக அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட், தியரிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான கான்செப்ட் யூஸ் பண்ணி, எந்த பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளியர் நாலேஜ் வந்து அவருக்கு இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸோட நாலேஜும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அக்கௌண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸோட நாலேஜ் இருக்கணும். ஆடிட்டருக்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கணும்னா, அவரை அவேர்னஸாக இருக்கணும். என்னெல்லாம் நியூ அப்டேஷன் வந்திருக்கு, என்ன மாதிரியான ஆடிட்டிங் டெக்னிக்ஸை நியூவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நாலேஜ் அவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். தென் மிஷினரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது சிஸ்டமில் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த முதல்லாம் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி நோட் புக்கில், இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டமேட்டிக்காக அவர் அக்கௌண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி பார்க்குறது அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் என்ன பேக் அண்ட் என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக அவருக்கு இருக்கணும். தென் வேரியஸ் ப்ரொவிஷன் நாலேஜ், அதாவது ஆடிட்டருக்கு வந்து இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், வேட், கிஃப்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கமர்ஷியல் லாஸ், இந்த எக்கனாமிக்ஸ் லாஸ், சோசியல் என்விரான்மெண்ட், இந்த நாலேஜும் ஆடிட்டருக்கு கண்டிப்பாக இருக்கணும். தென் மேத்தமெட்டிக் நாலேஜ், ஸ்டாட்டிஸ்டிக் நாலேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு அக்யூரஸியை அக்கௌண்ட்ஸில் உள்ள அக்யூரேட் நாலேஜ் அவருக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஆடிட்டிங் பண்ண முடியும். இதுவரை ஆடிட்டிங்கில் என்ன கேசஸ்லாம் நடந்திருக்கு, இந்த கேசஸ்லேருந்து என்னெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஆடிட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபேமஸ் ஆடிட்டிங் கேஸில் வந்து ஆடிட்டர் ஒரு வாட்ச் டாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு டியூட்டி என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஆடிட் பண்ணுற ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றின நாலேஜ் எல்லாம் ஆடிட்டருக்கு கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து அவரோட பர்சனல் குவாலிஃபிகேஷனாக ஆடிட்டருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அவர் ஹானஸ்டியாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கக்கூடாது, அவரோட அவர் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். அதாவது வாட்ச் டாக்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அவருக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் பார்க்கும்போது அவர் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும், டேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டில் பேசுகிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருக்கணும். எபிலிட்டி டு ஹார்ட் ஒர்க், மெத்தடிக்கல், எபிலிட்டி டு ட்ரேஸ் அவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் அவரோட ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ். தென் ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னன்னா, ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறது தான் ஒரு பிளான். ஆடிட்டிங் பிளான் தான் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிட்டிங் ஒரு கம்பெனியில் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான எசென்ஷியலாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், என்ன மாதிரி அவங்க டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, எந்த டாக்குமெண்ட்லேருந்து ஆரம்பித்து எந்த டாக்குமெண்ட்டில் முடிக்கணும், எந்த டேட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறது தான் ஆடிட்டிங் ப்ரோக்ராம். இதில் ஃபிக்சேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்டிமேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஃபியூச்சர் பிளானிங், சர்வ்ஸ் அஸ் அ கைட், வேல்யூபிள் எவிடன்ஸ், யூனிஃபார்மிட்டி, கண்டினியூட்டி, கோஆர்டினேஷன் இதெல்லாம் ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் ஆடிட். ஆடிட்டிங்கோட டைப்ஸ் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்ரோச்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ்லையும் சப்டைட்டில்ஸ் நிறைய இருக்குது. ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இன்டர்னல் ஆடிட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் வச்சு டிஃபைன் பண்ணியிருப்போம். இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக ஆடிட் பண்ணிக்குவாங்க. இது வந்து கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரோட ஒப்பீனியன் தான். அவங்க பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாட்டினாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. இந்த ஆடிட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு ப்ரீ பிளானாக ரெடி ஆகிறதுக்கு இந்த ஆடிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஆடிட் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியில் இருக்கிற அதர் ஒர்க்கர்ஸே பண்ணிக்குவாங்க. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸை பார்ப்பாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. அது இன்டர்னலாக மானிட்டர் பண்ணுறதுக்காக, இன்டர்னலாக எக்ஸாமினேஷன் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இன்டர்னல் ஆடிட். எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படின்றது கம்பல்சரி ஆடிட். கண்டிப்பாக இதை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மூலமாக இந்த ஆடிட்டிங் நடக்கும். இதனால் என்ன பண்ண முடியும், ஒரு இண்டிபெண்ட் அசஸ்மெண்ட் இருக்கும் அந்த ஆடிட்டிங்கில். ஏன்னா ஆடிட்டர் வந்து வெளியிலேருந்து வர்றாரு, அந்த ஆடிட்டரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆடிட் வந்து ஸ்டேச்சுட்டரி ஆடிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப்
ஆர்கனைசேஷன். அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஸ்டேச்சுரரி ஆடிட், வேலண்டரி ஆடிட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டேச்சுரரி ஆடிட்டில் கவர்மெண்ட் ஆடிட், நான் கவர்மெண்ட் ஆடிட் இருக்குது. கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்றது என்னென்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட்டோட கார்பரேஷன்ஸ், பப்ளிக் கார்பரேஷன், அவங்களோட ஸ்டேச்சுரரி பாடிஸ், இந்த மாதிரியான இடத்துல பண்ணுற ஆடிட்டுக்கு பேர் கவர்மெண்ட் ஆடிட். ஸ்டேச்சுரரி ஆடிட் அப்படின்றது என்னென்னா கம்பெனி ஆக்ட் படி ஆடிட்டிங் நடக்கிறது. அதாவது பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1962 படி பேங்கிங்கில் ஆடிட் நடக்கிறது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 1925 ஆக்ட் படி அங்கே ஆடிட் பண்ணுறது. கம்பெனிங்க கவர்மெண்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2017 படி கம்பெனிஸில் ஆடிட் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஆடிட் இருக்குல்லையே, அது எல்லாமே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டில் வந்துடும். அந்த ஆடிட் ஃபுல்லாக எந்த லா கம்பெனியும் அவங்களோட எந்த லாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுபடி ஸ்டேச்சுட்டரி ஆடிட் நடக்கும். தென் ப்ரைவேட் ஆர் வாலண்டரி ஆடிட் அப்படின்றது என்னென்னா இந்த ஆடிட் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப் கம்பெனி இவங்கெல்லாம் பண்ணிக்குவாங்க. இது வந்து கம்பல்சன் கிடையாது. அவங்களோட வில்லிங்னஸ் மூலமாக இந்த வாலண்டரி ஆடிட் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு வந்து ஆடிட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அடுத்து நான் கவர்மெண்ட் ஆடிட்டில் ஆடிட் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன், ஆடிட் ஆஃப் ஆர்கனைசேஷன் கவர் அண்டர் ஸ்பெஷல் ஸ்டேஜ், இவங்கெல்லாம் ஸ்டாச்சுட்டில் உள்ளவங்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணுறதா நான் கவர்மெண்ட் ஆடிட்டிங் அப்படின்றதுல வந்துடும். தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்ரோச், அந்த பேசிஸ் ஆஃப் அப்ரோச்சில் பேஸ்டு ஆன் டைம், பேஸ்டு ஆன் ஸ்கோப், பேஸ்டு ஆன் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. பேஸ்டு ஆன் டைம் அப்படின்றது கண்டினியூஸ், இன்டீரியம், பீரியாடிக்கல் ஆடிட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ஆடிட் அப்படின்றது 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் சொல்லிட்டு கண்டினியூவாக அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் ஒரு இரெகுலராக இல்லாமல் இந்த டேட்லேருந்து ரெலவெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது கண்டினியூஸ் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டீரியம் ஆடிட் அப்படின்றது என்னென்னா 2 ஆடிட்டுக்கு நடுவில், அதாவது இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நடுவில் ஒரு ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடிட்டை இன்டீரியம் ஆடிட்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை ஒரு 6 months நடுவில் ஒரு ஆடிட் நடக்குது, ஒரு ஸ்டேச்சுரரி ஆடிட் நடக்குது, அடுத்த வருஷம் ஒரு ஸ்டேச்சுரரி ஆடிட் நடக்குது, அப்போ நடுவில் ஒரு ஆடிட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியாக பண்ணுறது தான் இன்டீரியம் ஆடிட். பீரியாடிக்கல் ஆடிட் அப்படின்றது 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், 4 months ஒன்ஸ் சொல்லிட்டு ஒரு பீரியாடிக்கல் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பீரியாடிக்கல் ஆடிட் வரும். கம்ப்ளீட் ஆடிட் அப்படின்றது எல்லா புக்ஸையும், கம்ப்ளீட் ஆடிட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கோப்பில் வரும். அதாவது ஃபுல் கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற, மெயின்டைன் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்ஸையும் கிளியராக பார்க்குறது தான் கம்ப்ளீட் ஆடிட். பார்ஷியல் ஆடிட் அப்படின்றது இப்போ ஒரு புக்கை மட்டும் பார்த்தா போதும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆடிட்டிங் பண்ணால் போதும், இல்லைனா காஸ்ட் அக்கௌண்டிங் மட்டும் ஆடிட்டிங் பண்ணால் போதும், இல்லை மேனேஜ்மெண்ட்டில் உள்ள அக்கௌண்டிங் மட்டும் ஆடிட்டிங் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு செட் ஆஃப் புக்கை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து பார்ஷியல் ஆடிட். பேலன்ஸ் ஷீட் ஆடிட் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டை ஆடிட் பண்ணுறது, வாட் ஆர் த லைபிலிட்டிஸ், வாட் ஆர் த அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதா. இது வந்து பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ்ஸில் வந்துடும். அக்கேஷனல் அண்ட் ஸ்டாண்டர்ட் மேவும் ஏதாவது அக்கேஷனுக்காக பண்ணுறது இல்லை ஸ்டாண்டர்டுக்காக பண்ணுறது எல்லாமே இந்த ஆடிட்டிங்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வேல்யூஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். வேல்யூஷன் அப்படின்றது என்னென்னா வெரிஃபிகேஷனோட ஒரு இனிஷியல் ஒர்க் தான் வேல்யூஷன். அதாவது கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பர்பஸ்க்காக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியை வேல்யூ பண்ணுறது தான் வேல்யூஷன். கம்பெனியோட அத்தாரிட்டி போர்ட் மெம்பர் வந்து வேல்யூஷன் ஒர்க்கை அசைன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆடிட் பண்ணுறதுக்காக ஆடிட்டர் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை எக்ஸாமினேஷன் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன். ஆடிட்டிங்கில் இருக்க ஃபினான்ஷியல் ஒர்க்கை தான் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க் வந்து ஆடிட்டர் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த இயர் அல்லது என்ன இயர் அந்த கம்பெனியோட ஆடிட்டிங் எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்கும். வேல்யூஷன் வந்து ஒரு இனிஷியல் ஒர்க்காக இருக்குது. இது கம்பெனி தான் இதை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வேல்யூஷனுக்காக தான் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த த்ரூ அவுட் த இயர் எப்போ வேணாலும் அவங்க பண்ணிக்குவாங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஃபைனல் ஒர்க், அது ஆடிட்டர் பண்ணுவார். எண்ட் ஆஃப் த இயர் வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்.
ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு அசட்ஸையோ லைபிலிட்டியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டை ஆடிட்டர் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கே ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, ஓனர்ஷிப்பில் இருந்து ஓனரோட கேபிட்டல் எவ்வளோ, அந்த கேபிட்டலில் ப்ராஃபிட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு அசட்ஸ் உண்டு, ஒவ்வொரு லைபிலிட்டியோட வேல்யூஸை செக் பண்ணியிருக்கணும். அந்த அசட் வந்து வேறு இடத்துல இருந்துச்சுனாலோ, கம்பெனிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுனாலோ, அவங்க என்ன ஃபிசிக்கலாக போய் அந்த அசட்ஸை வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி லயபிலிட்டியோட நேச்சர் என்ன, அது எக்ஸ்டாண்ட் ஆகிருக்கா, அந்த லைபிலிட்டி எப்போ அரைஸ் ஆகிருக்கு, எப்போ முடியும், அந்த லைபிலிட்டியோட டியூரேஷன் எவ்வளவு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக பார்க்குறது வந்து ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸாக ஒரு ஆடிட்டர் மேட் பண்ணி வச்சுருக்கணும். தென் வெரிஃபிகேஷன் ஆஃப் லயபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்டில் ஆக்சுவலாக என்ன லயபிலிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க, அந்த லயபிலிட்டியோட ப்ராப்பரான ரெக்கார்டு இருக்கா, அந்த ரெக்கார்ட்லாம் அந்த லயபிலிட்டிஸுக்குரிய அந்த பிஸ்னஸ்க்குரிய பேபிள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த பிஸ்னஸ்குள்ளே நடந்திருக்கா, அது என்ன நேச்சர் ஆஃப் லயபிலிட்டி, கண்டிஜென்ட் லயபிலிட்டியா, கரண்ட் லயபிலிட்டியா, லாங் டேர்ம் லயபிலிட்டியா, ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டியா அப்படின்றத கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தென் பில் டிஸ்கவுண்ட், பில்ஸ் பேயபிள் அதெல்லாம் எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்குது, ஒரு கேரண்டி எவ்வளவு இருக்குது, ஷேர்ஸ் என்ன, டிபெஞ்சர்ஸ் என்ன அப்படின்னு லைபிலிட்டியில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டியும் அதுக்குரிய எவிடன்ஸை வச்சு ஒரு ஆடிட்டர் செக் பண்ணணும். தென் அசட்ஸை வேல்யூ பண்ணுறதுக்குரிய ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ், ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, ரியலபிள் வேல்யூ, புக் வேல்யூ, பிரேக்கப் வேல்யூ, ஸ்கிராப் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ, இந்த எல்லா வேல்யூஸுமே கண்டிப்பாக ஆடிட்டர் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சது வந்தால் மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும், அந்த அசட்ஸை கிளியராக அவர் எக்ஸாமின் பண்ண முடியும். என்ன மாதிரியான அசட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட், இன்டான்ஜிபிள் அசட், ஃபிக்சுவஸ் அசட், இந்த எல்லா அசட்ஸையுமே கண்டிப்பாக ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருக்கணும். அந்த அசட்ஸ்லேருந்து எதுவும் டிப்ரிசியேஷன் ஆகிருக்கா, அந்த அசட்ஸ்க்குரிய சார்ஜஸ் என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன, அந்த அசட் சேல் பண்ணாங்கன்னா என்ன வேல்யூவில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக ஆடிட் பண்ணணும். தென் அந்த அசட்ஸ் வந்து வேறு இடத்துல இருந்தால், ஒரு ஃபிக்ஸட் அசட் வேறு இடத்துல இருந்தால் அவங்க ஃபிசிக்கலாக நேரடியாக போய் அந்த அசட்ஸை வெரிஃபை பண்ணியிருக்கணும். இது எல்லாமே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ்லாம் வந்துடும். அது ஆடிட்டரோட டியூட்டியும் இதெல்லாம் வந்துடும். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் பார்க்குறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர். இது வந்து கம்பல்சரியான ஒரு ஆடிட். கம்பெனி ஆக்டில் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் கம்பல்சரியாக இருக்குது. ஸ்டேச்சுவரி ஆடிட் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஆல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு, ஆல் ஃபினான்ஷியல் புக்ஸும் இதில் கவர் ஆயிரும். ஃபினான்ஷியல் ஆடிட்டோட மெயின் எய்ம் என்னென்னா, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஆடிட்டோட மெயின் எய்ம். இண்டிபெண்ட் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணும்போது ஆடிட்டர் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டராக இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண ரிசல்ட்ஸை ஆடிட்டர் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணிடுவார். தென் காஸ்ட் ஆடிட் அப்படின்றது என்னென்னா, செக்ஷன் 233B படி சர்டன் கேசஸ் தவிர காஸ்ட் ஆடிட் வந்து கம்பல்சரி கிடையாது. ஒரு சர்டன் கேசஸ் மாத்திரம் இருக்கும். இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு கண்டிப்பாக காஸ்ட் அக்கௌண்டிங் செக் பண்ணணும்னு இருக்கும். சம் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் செக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு செக்ஷன் 233 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு CIMA, Chartered Institute of Management Accountant, லண்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆடிட் இஸ் அ வெரிஃபிகேஷன் ஆஃப் த கரெக்ட்னஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ICAI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a system of audit introduced by the government of India for the review, examination and appraisal of the cost accounting records and attend information required to be maintained by specified industries அப்படின்னு சொல்லிட்டு ICAI டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆன் தி ஹோல் ஆஃப் காஸ்ட் ஆடிட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேக் பண்ணும்போது என்ன காஸ்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டோடைய ரா மெட்டீரியல் எவ்வளவு, என்ன காஸ்ட் செலவாயிருக்கு அந்த ப்ராடக்ட் ஃபுல்ஃபில் ஆகும்போது, அப்போ என்ன மாதிரியான காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட் பண்ணுறது தான் காஸ்ட் ஆடிட்டிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்றது என்னென்னா,
ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுற ஆடிட், மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஆடிட்டரோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னது, அனலைசிங் கோல்ஸ் என்னது, பிளான் என்ன, பாலிசி, வீக்னஸ், எவலுவேஷன், ஏர்னிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் ஆடிட் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்துடும். எதுக்காக இது அப்படின்னா கம்பெனியோட கோலை என்ன லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இர்ரெகுலரான மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் மூலமாக என்ன பண்ணிக்க முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணுறது மூலமாக ஒரு எஃபிஷியண்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். இதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் கொண்டு வந்தாங்க. தென் எனர்ஜி ஆடிட் அப்படின்றது என்னென்னா அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான எனர்ஜிஸை யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லைனா தெர்மல், லேபர், மெட்டீரியல் காஸ்ட், இந்த என்ன மாதிரியான எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியை எப்படி ரெடியூஸ் பண்ணி எனர்ஜியோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத எனர்ஜி ஆடிட் மூலமாக பண்ண முடியும். என்ன மாதிரியான எனர்ஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, எனர்ஜி ஆடிட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எனர்ஜி ஆடிட் பண்ணுறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆடிட் அப்படின்றது என்னென்னா அந்த கம்பெனியை என்விரான்மெண்ட்டில் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுது, அந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, அந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த என்விரான்மெண்ட் ஆடிட் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் ஆடிட் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஆடிட், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ஸ், கம்ப்ளைன்ஸ் ஆடிட்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஆடிட்ஸ் பண்ணுறாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆடிட்லேயுமேவும் இந்தியன் கவர்மெண்ட்டோட என்ஜிஓ மூலமாக இருக்கிறதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாண்டர்டான இஷ்யூஸ் எதுவும் இருந்துச்சு, அவங்க ஃபினான்ஷியல் மூலமாக இருந்துச்சு அப்படின்னாலுமேவும் இந்த என்விரான்மெண்டல் ஆடிட் மூலமாக ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு அப்ராப்ரியேட் ரெகக்னைசேஷன்ஸ் வந்து இந்த ஆடிட்டிங்கில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ 2 பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக என்விரான்மெண்டலுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனினால் எந்த பாதிப்பும் பொல்யூஷனும் பப்ளிக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் அவங்க சம் ஆஃப் த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆடிட்டிங்கும் இந்த என்விரான்மெண்டல் ஆடிட்டில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆடிட் என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத சிஸ்டம் ஆடிட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அவங்களோட என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில், ஃபயர்வால், அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் சிஸ்டமேட்டிக் ஆடிட், அதாவது ஆடிட் பண்ணுறது தான். மீட்டிங்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் நீட்ஸ், covering the enterprises end-to-end, applying a single integrate framework, enabling a holistic approach, separating governance from management. இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டில் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக ஆடிட்டர் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேஃப்டி ஆடிட் எதுக்காக அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்க ஒர்க்கர்ஸுக்கும் அந்த கம்பெனி மூலமாக எக்ஸ்டர்னலாக ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் இந்த சேஃப்டி ஆடிட்டில் வரும். சேஃப்டி ஆடிட்டில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சேஃபாக இருக்கா அந்த பிளேஸ். இப்போ ஒரு இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, ஒரு கண்ட்ரியில் கேஸ் லீக் ஆனது மூலமாக அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங் ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரியான எனர்ஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அந்த எனர்ஜிஸ் மூலமாக இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சிவகாசியில் இருக்க பட்டாசு கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து இந்த சேஃப்டி ஆடிட் ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத சேஃப்டி ஆடிட் மூலமாக ஆடிட் பண்ணுவாங்க. தென் வவுச்சர் இஸ் அ எவிடன்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். வவுச்சர் வந்து ஒரு பேக் போன் கூட சொல்லலாம். வவுச்சர் தான் அந்த கம்பெனிக்கு என்னவா இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்குது, அதாவது எவிடன்ஸாக இருக்குது. அந்த வவுச்சர் வந்து பிரைமரி வவுச்சர், கொலட்ரல் வவுச்சர்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. பிரைமரி வவுச்சர் அப்படின்றது என்னென்னா பில் டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் காப்பி தான் பிரைமரி வவுச்சர்.
கொலட்ரல் வவுச்சர் அப்படின்றது அந்த டாக்குமெண்டோட டூப்ளிகேட் காப்பீஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொலட்ரல் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆடிட்டரோட ஒப்பீனியன். ஆடிட்டரோட ஒப்பீனியன் அப்படின்றது என்னென்னா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தோட கன்க்ளூஷன்ஸுமேவும் அவர் இந்த ஒப்பீனியனில் சொல்லுவாங்க. ஒப்பீனியன் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஃபேர் ப்ரெசன்டேஷன், கம்ப்ளைண்ட் ஃப்ரேம் ஒர்க் சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. இது ரெக்கார்டு, அதாவது அவர் ரெக்கார்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்குரிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த ஒப்பீனியனை. இந்த ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் ஒப்பீனியன் ஆல்சோ நவுன் அஸ் கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டோட மைட் ஹாவ் டு மேக் சச் அடிஷ்னல் டிஸ்க்ளோசர்ஸ் தட் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ரெக்யூர்ட் பை த ஃப்ரேம் ஒர்க். கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ரூல் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் ப்ரிப்பேரிங் ஃப்ரேம் ஒர்க் ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு ஃபாலோ த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஒன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் நோ சேஞ்சஸ். தென் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃப்ரேம் பண்ணிட்டாலுமே அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் டிஸ்க்ளோர் பண்ணிக்குவாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். ரிப்போர்ட் இஸ் அ லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஆடிட். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கும். அடுத்து டைட்டில் மீன்ஸ் கம்பெனியோட டைட்டில், அட்ரஸ், ஆடிட்டர்ஸோட ஒப்பீனியன், basis of opinion, going concern, key audit matters, management responsibility of the financial statement, auditor's responsibility, place of signature, date of audit report. இந்த கண்டென்ட் ஃபுல்லாக ஆர்டர் மாறாமல் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஆடிட்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது 4 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். என்ன மாதிரியான ரிப்போர்ட் அப்படின்னா, அன்குவாலிஃபைட் ரிப்போர்ட், குவாலிஃபைட் ரிப்போர்ட், அட்வர்ஸ் ரிப்போர்ட், டிஸ்கிரிமியர் ஆஃப் ஒப்பீனியன் ரிப்போர்ட் சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இந்த 4 டைப்ஸும் ஒன்று நான் பார்க்கலாம். குவாலிஃபைடு ஒப்பீனியன் ரிப்போர்ட் அப்படின்றது என்னதுன்னா, டூரிங் த வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அது கம்பெனியில் அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணும்போது கம்பெனியிலேருந்து ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ ஒரு ஃப்ராடோ இல்லை ஒரு எரரோ ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட்டாக இல்லாத பட்சத்தில் ஆடிட்டர் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த ஆடிட் வந்து ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபைட் ரிப்போர்ட் தருவாங்க. தென் அன்குவாலிஃபைட் ரிப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் ட்ரூவாக ஃபேராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே டிஸசாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அன்குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தென் அட்வர்ஸ் ரிப்போர்ட். அட்வர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, ஆடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சச்சஸ் வவுச்சர், எவிடன்ஸ் இதெல்லாம் ட்ரூவாக இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆடிட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் தரலை அப்படின்னா அவங்க அட்வர்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ஆடிட்டர் கொடுப்பாங்க. தென் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆடிட்டிங் பண்ணும்போது அந்த புக்ஸ் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயோ இல்லை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் சொன்னாங்க அப்படின்னா எதனால இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது, எதனால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சச்சஸ் ஒரு ஃபயர் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளட் வந்து போயிருந்துருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குரிய ரிலவெண்ட்டான எவிடன்ஸை கொடுக்கும்போது ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதோட ஆடிட்டிங்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். வாட் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது என்னென்னா, காமனாக ஆன் தி ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். எதுக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன் தி ஹோலாக எல்லாருக்கும் தெரியாது இந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், இதில் என்னெல்லாம் அசட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஓகே, தேர்ட் பார்ட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமேவும் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுச்சுன்னா, கம்பேர்ட் டு அதர் கம்பெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ட்ரூ வேல்யூ எவாலுவேட் பண்ண முடியும். வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேன் நோ த கரெக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கம்பெனி. இதுக்கெல்லாம் நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்பட்டுச்சு. தென் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப்
கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதாவது எம்சிஏ வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை. ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். அதை கவர் பண்ணி தான் இந்தியாவோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்தியாவோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஐஎஃப்ஆர்எஸை பேஸ் பண்ணி ஐசிஏ இந்தியாவோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு வைடாக ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும், கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரியான அக்கௌண்ட்டை அப்ளிகபிள் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஐஎஃப்ஆர்எஸை பேஸ் பண்ணி ஐசிஏஐ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த 1956 கம்பெனி ஆக்டில் இருக்க ரோட் மேப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1 ஏப்ரல் 2015 இந்தியன் ரூல்ஸை அகைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேப் அப்படின்றது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இந்த கேம்ப்குள்ளே தான் இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஐஎஃப்ஆர்எஸ், ஐஏஎஸ் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமேவும் எதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும்னா கேப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் இருக்கும். அதை யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் எஃப்ஏஎஸ்பி அப்படின்றவங்க இஷ்யூ பண்ணதுதான் கேப். தென் சம் ஆஃப் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. இதுக்குரிய பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் லிங்கில் போயிட்டு பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி யூசிஜி நெட் எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட்? மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் எதெல்லாம் பார்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோட்டிஃபை தட் நாட் பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் கண்டிப்பாக இருக்குது. ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், ரிவ்யூ ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் ஆடிட் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்வெஸ்டிகேட்டிங் த டிப்ரிசியேஷன் மெத்தட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேபிள் ஆன் ஃபிக்ஸட் அசட் இந்த கம்பெனி, அது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங்கில் வராது. இது வந்து எதில் வரும்? ஃபினான்ஷியல் ஆடிட்டில் வரும். ஃபினான்ஷியல் ஆடிட்டில் வர்றது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைட் ரிப்போர்ட் யார் கொடுப்பா? ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் வரும். எக்ஸாமைன் வேல்யூஷன் ஆஃப் டிஸ்க்ளோஷர் என்னது? அது எக்ஸாமைன் வேல்யூஷன் அண்ட் டிஸ்க்ளோஸ் இது யாரோட டியூட்டி? ஆடிட்டரோட டியூட்டி. அடுத்தது அக்சஸ் டு ரெக்கார்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ் உரிய ரெக்கார்டையுமே ஆடிட்டர் பார்க்கலாம். அப்போ அது வந்து ஆடிட்டரோட ரைட்ஸ். மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் கம்பெனி இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் ஒரு கம்பெனியோட மிஸ்டேட்மெண்ட் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல்ன்றது என்னது? கேபிட்டல்னால லயபிலிட்டி. ஸோ ஆடிட்டர் லயபிலிட்டிஸ். தட் இஸ் அ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following are not qualified? Answer question note பண்ணனும். Not qualified to be appointed as auditor of a company. என்னெல்லாம் qualify இல்லைன்னு கேட்டிருக்காங்க. An individual who is chartered accountant and holds a certificate of practice as per CA accounting Chartered Accounting Act 1946. இதுதான் ஆன்சர். நமக்கு நல்லா தெரியும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் ஆக்ட் 1949 படி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்க ஒரு பர்சனை தான், இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடிட்டர்னு சொல்லிட்டு கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஆன்சர். தென் a limited liability partnership which has all partners chartered accounts. எல்லா பார்ட்னரும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் எ கம்பெனி who is qualified chartered account degree holder too. அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டிகிரி ஹோல்டராக இருக்கவங்க அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி இருக்க முடியாது. அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்லேருந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டை ஆடிட் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. எனி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் whose appointed will result in the person being the auditor of more than 10 companies. more than 10 companiesல இருக்கிற ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணா அதுவும் கிடையாது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பிசிடி இந்த மூணுமேவும் ராங் ஆன்சர். ஸோ நாட் குவாலிஃபை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஏவை மாத்திரம் விட்டுட்டு மற்ற மூணுமேவும் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அஸ்டன் அண்ட் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டைன்ஸ் சம் கவர்ட்
and for the governance with IFRS with some changes applied in India. IFRSல உள்ள அக்கௌண்ட்ஸை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த இதில் சம் சேஞ்சஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் பேஸ்டு வந்து IFRS தான். ஸோ இட் இஸ் அ ரைட். Financial statements prepared in India with Indian accounting standard will not be IFRS compliant. அப்போ இது வந்து தப்பு. ஏன்னா நம்ம IFRS ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி என்னன்னாலும் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏ மட்டும் ரைட்டு ஆர் தப்பு. தென் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தீங்களா, அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். 16 வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, 38 வந்து இந்தியன் அக்கௌண்டிங் இன்டான்ஜிபிள் அசட்க்கு 38, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17 வந்து லீசிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் 12 வந்து இன்கம் டேக்ஸ்க்கு. இதில் நம்ம அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம படித்தோம் மட்டும்தான் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are the rights of this statutory auditor? Statutory auditor-ஓட ரைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ரிசீவ் ரெமுனரேஷன், ஆடிட்டிங்குரிய ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணுறது அவரோட ரைட்ஸ் தான். டு அட்டெண்ட் போர்ட் ஆஃப் டிரெக்டர் மீட்டிங், இது வந்து அவரோட ரைட்ஸ் கிடையாது. போர்ட் ஆஃப் டிரெக்டர் மீட்டிங்கில் அவர் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலு கிடையாது. டு அட்டெண்ட் த ஜென்ரல் மீட்டிங், டு விசிட் பிரான்ச் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸர் போகலாம். ஜென்ரல் மீட்டிங்கில் அவர் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக கொடுக்கலாம். இது போர்ட் ஆஃப் டாக்டர் மீட்டிங், இந்த போர்ட் ஆஃப் டாக்டர் மீட்டிங்கில் அவர் அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜென்ரல் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணணும். பிரான்ச் ஆஃபீஸை விசிட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேச்சுட்டரி ஆடிட்டரோட ரைட்ஸ். ஓகே, அப்போ ஆடிட்டிங்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் பார்த்துட்டோம். அதில் இருக்க ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட் அண்டு போஸ்டுலேட், நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங், என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஷின்ஸ்லாம் நெட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு யூனிட்டோட 6 வீடியோஸுமே நீங்கள் ஒன்றும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவையும் சேர்த்து 7 வீடியோவோட PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.